ஆக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும்.
இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும்.
வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும்.
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும்.
குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோரப் பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன.
மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். மூன்றாவது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. நான்காவது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று, அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை, வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். மூன்றாவது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. நான்காவது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் (IMD) தெரிவித்துள்ளது.
ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும்.
இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது.
4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.
மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். 3வது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோர பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோர பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. 4வது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக சாலைகளில் நீர் தேங்குதல், போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றாலும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம். வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இரண்டாவது நாளான நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை அன்று கனமழைக்கான கவனம் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இம்முறை ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் தென் தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்குவதால் கனமழையின் தாக்கம் விவசாய நிலங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நீர் வழித்தடங்களில் நீரின் வேகம் அதிகரித்தல் மற்றும் மண் சரிவு அபாயம் ஆகியவை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுரை நகர்ப்புறத்தில் வடிகால் அமைப்புகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் நீர் தேங்குதல் குறித்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வட தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை தொடரும். கடலோரப் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையும் நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் மின்னல் தாக்கும் அபாயம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மீதமுள்ள பகுதிகளில் மிதமான வெப்பநிலையே நிலவும். மூன்றாவது நாளாக நவம்பர் 8 சனிக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதி மற்றும் அதன் அண்மையில் உள்ள மாவட்டங்கள் தீவிரமான மழைப்பொழிவை எதிர்கொள்ளும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த மாவட்டங்கள் கடற்பரப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதால் கனமழையுடன் கடல் சீற்றம் மற்றும் கடலோரப் பகுதிகளில் நீர்ப்புகும் அபாயம் போன்றவை எழக்கூடும். மீனவர்கள் இந்த காலகட்டத்தில் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் உள்ள முக்கிய நீர்நிலைகள் மற்றும் அணைகளுக்கு வரும் நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும். மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறையத் தொடங்கும். இருப்பினும் ஆங்காங்கே லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை அல்லது ஓரளவு மேகமூட்டம் நிலவக்கூடும். சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. நான்காவது நாளான நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் மழைப்பொழிவு சீராக குறைந்து ஒரு இடைநிலை வானிலையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் எந்தவொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக கனமழைக்கான சிவப்பு அல்லது ஆரஞ்சு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மாநிலத்தின் பல பகுதிகளில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த மழைப்பொழிவு கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையை ஈடுகட்டவும் நீர்நிலைகளில் நீரின் அளவை அதிகரிக்கவும் உதவும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் இயல்பான மழைப்பொழிவு இந்த நாளில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும். இந்த 4 நாட்களும் மாநிலத்தில் நிலவும் மொத்த வெப்பநிலை வழக்கமான பருவமழை காலத்தை ஒட்டியே இருக்கும். அதாவது அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டமாக இருக்கும் என்று பொதுமக்களும் அரசு நிர்வாகமும் உரிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு நவம்பர் 6 முதல் நவம்பர் 9, 2025 வரை வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மற்றும் பலத்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் IMD தெரிவித்துள்ளது. ஒரு விரிவான வானிலை ஆய்வு தகவலின்படி தற்போதைய ஈரப்பதத்தின் அளவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் நகர்வு மற்றும் கடற்பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாக்கம் ஆகியவற்றின் கூட்டு விளைவாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக மாநிலத்தின் உட்புற மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்த 4 நாட்களும் மழையின் தீவிரம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடங்கி படிப்படியாக மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு நகரும் ஒரு சங்கிலித் தொடர் நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதாவது நவம்பர் 6 வியாழக்கிழமை வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கனமழையின் முதல் கட்ட தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த மாவட்டங்களின் நிலப்பரப்பு மலைகள் மற்றும் சமவெளி பகுதிகளை கொண்டிருப்பதால் நீர்வரத்து திடீரென அதிகரிக்கவும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கவும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக